26 தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யல. நம்ம வாழ்ந்து பயனில்லை. வெறிகொண்டு ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளை, நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் இனமானமும் தன்மானமும் கொண்டு கிளர்ந்து எழவில்லை என்றால், விழிப்புட்டு எழவில்லை என்றால் வீழ்ந்த பேரினத்தை எழுப்புவது என்பது கடினம். இவர்களை போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள், பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா? உண்டா? ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த தினத்தை செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார். செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார். அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா, நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா? இதான் கேள்வி. ஒரு நாட்டின் மதிப்புமிக்க ஒரு அமைச்சர் பெருமகன், உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார். இந்துக்களின் ஒற்றுமை, இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல, இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர், மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார். நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். தமிழனை பிச்சைக்காரனை ஆக்கியாச்சு, தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான், அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான், பதறாகிவிட்டான். அவனுக்கு குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற பெண்களுக்கு 1000, மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு 1000 கொடுத்தால் முடிந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓட்டு போட மாட்டான்னு அது சர்வே எல்லாம் சொல்லுது, அந்த ஆய்வுலாம் சொல்லுதா? 1500 கொடு. இவன் கணக்கெடுக்கிறான்லடா, 40 விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருதுல்ல, அப்புறம் என்ன மாயத்துக்கடா ஓட்டு காசு கொடுக்குறடா? டே டே அயோக்கிய பேல, அப்புறம் புடுங்கிறதுக்காடா காசு கொடுக்குறடா? ஏண்டா 40 விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற, அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பானாடா? அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணையார் மகனாடா, இல்ல ஜமீன் திவானாடா? பிச்சைக்கார பயில்களா? அவனுக்கு இவ்வளவு வருது, இவனுக்கு அவ்வளவு வருது. எங்கிருந்துடா வருது? திமுக வரும். ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான், அதனால வரணுமா? உண்மையிலே மூளை இருக்கா? சிந்திக்கிறியா? 3 நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரே மோடி, மோடி வாரே ஓடி. அங்க போய் சரியா தீந்தாருன்னு சேர்ந்தார். யார் பக்கத்துல? சந்திரபாபு நாயுடு. ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். இப்படி நிக்கிறாப்புல மாலு. அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளையை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம். ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா, நீங்கள் கொஞ்சம் ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா. ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பாவப்பட்ட ஆளாக இருக்குது, ஏழை குடும்பமாக இருக்குது, உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்கய்யா, உதய நிதியையா, இது ரிலீஸ் பண்ணுங்க, விடுவீங்க. அங்கே போய் எங்கள் ஊரில் மாட்டு தரகு பத்திரிக்கைடா, நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா பெரியப்பாலாம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு. எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, கையை உள்ளே போட்டு துண்டை மூடிடுவாங்க. என்னன்னா அப்புறமா சொன்னார், இந்த விரலை தொட்டா 500 ரூபா, இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா 1000 ரூபா. வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படி மோடியும் வரும். நான் சொல்றேன்னு கைதடிச்சு இருக்கிறா இருக்கா இல்லையா? அப்ப அவன் போய் பேசுறேன், அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான் போடுவேன் பாரு. இருக்கா இல்லையா? அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை, வாத்தியாருக்கு அப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள், அவர்கள் வந்து விடுவார்கள். யோ அவன் எங்க வந்தான்? நீ தான் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான்? சும்மா ஓடி ஓடி போயிட்டு. நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் பாரா, ஒரு கோஷ்டி சந்திருக்கு, திமுகவும் மறுபடியும் வர விட்டப்படாது, அவனை ஒழிச்சிடணும். ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வர விட்டப்படாது, பிஜேபி அவனை ஒழிச்சிடணும். நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த 2 பேரையும் போட்டா. அப்ப என்ன பண்ணா? டேய் இங்க சிவனுடைய சூலாயத்தேடு, முருகனுடைய வேலாயத்தேடு, வீசா வீசா போட்டு தள்ள வேண்டியதான். 2 பக்கம் வீச வேண்டியதான். 2 கையில் கத்தி சுத்து வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி 2 கையில வீச வேண்டியதான்டா. தம்பி
நமக்கு நாற்பக்கமும் எதிரிகள். பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல. அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு. திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல. கொடியில் வண்ணம் வெவ்வேறு, எண்ணம் ஒன்றுதான். இந்த 4 பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன். இதுல தயவு பாத்திராத, ஏமாந்திராத. வெளிப்புற்ற சமூகத்தில், விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். விட்டாத யாரு கேரளாவில் பாடுற வேடன் நம்ம தம்பி பாடுறான் பாரு, வீரா விட்டாதா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும், முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டாத. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்ல, எல்லாமே நமக்கு பிரச்சனை. சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான், தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும். எந்திரிச்சுக்க. இது மாதிரி நின்னு முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகப்படாதா. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போயிட்டான். கடைசியா நமக்கு கை இருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தான். எல்லாரும் போயிட்டான். சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா. முறவாசல் செஞ்சு நடத்தலாம். முறவாசல் செஞ்சு இங்க அரசியல், இங்க பார், அரசியல் விடுதலை என்று வந்தவன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன், அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான். பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான். பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூஷன் இது கிடையாது. நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே. கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையோர் நமக்கு கற்பித்தது. பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும். உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானிக்க இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு. பசி, கொடும்பசி, கடும்பசி. ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது. 1 கொத்தலாம், 2 கொத்தலாம், தற்காலிக பசியை தீர்க்கலாம். ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடு மீன் ஓட உருமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தெழுதிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக் கூடாது. சமரசம் கூடாது. சாப்பாட்டில் கூட்டு, பொரியல், அவியல், சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான். நீ நல்லா கொஞ்சிக்கணும். சமரசம் கூடாது. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளவும் கூடாது. கவனமாயிரு. விட்டுறக்கூடாது. வெங்கல சாதாரணமா விட்டுறக்கூடாது. நியாயமா செம்மொழி என்னைக்கு? எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும். வச்சா அப்படி இல்லைன்னா என்னுயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன், அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும். எப்ப வைப்பான்? நான் வந்தா வைப்பேன். நீங்க எப்படிப்பா? உங்க அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவ? பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிருமா? இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா? செம்மொழியினால் என்ன? என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனதா? அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான். அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா? செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன? பயிற்று மொழி, பாடமொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பேச்சு மொழி, ஆட்சி மொழி. இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற. அப்ப இதுவரை என்ன புரிஞ்சிட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல. பாத்துக்க, அரச உத்தரவு, அரச கட்டளை வரல. எப்படி இருந்திருக்க பத்தியா? எப்படி செப்பு மொழியாக இருக்கிறதா தமிழ்? செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? தமிழை சாகடித்தவர்கள். அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள், தமிழ் செத்த நாள்,
தமிழை சாகடித்த நாள், சாகடித்தவர்கள் பிறந்த நாள். திட்டமிட்டு அளித்தார்கள். வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா? விலை பட்டியலிலே பெயர் உண்டா? நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை. அரசு எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரளா அரசா, இல்ல ஆந்திர அரசா? எந்த அரசு? எந்த அரசு? எல்லாம் எல்லாம் கலைஞர், எல்லாம் கருணாநிதி, எல்லாம். ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு? அடிச்ச அடியில இப்ப திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பேரை வைக்கிறோம். எப்படி? 540 கோடியில ஒரு கலையரங்கம் கடற்கரையில 540 கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்கிறான் 14,000 பேர். பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான். சம வேலை சம வாய்ப்பு, சம வேலை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிற்கிறான். கேட்க நாதி இல்லை. 540 கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு. இப்படித்தானடா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான். படித்ததா அவரால் தான். அவன் சொல்றான் அது பயிற்சியெல்லாம் சீமான் எடுக்க வேண்டியதில்லை. பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பணையேறி கொண்டதார். கோப்பம் இது பண்ணி இருந்திருப்பானாடா. நான் பணையேறினா டேய் டேய் பெரியார் என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணி இருந்திருப்பாரு? சரி, நான் பணையேறிட்டு இருந்திருப்பேன். இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஏய் என்னடா அப்படி நினைச்சு பேச்சுக்கிறிய? இந்த முன்னாடி நிக்கிறவ எல்லாம் சும்ப பயிலுக கேவலம் கட்டவன் நினைச்சுத்திர. நீ என்ன அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசு. பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? பெரியார் வந்து படிக்க வச்சு புடுங்கினது என்னடா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி. என்னடா பெரியாரு? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது. சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி, காப்பிய நாயகி. மக்களாட்சி காலத்திலே சட்டசபையிலே பேச முடியவில்லை, கருத்தை நிராகரிக்கிறார்கள், வெளிநடப்பு. பாண்டியன் அவையிலே, பாண்டிய நெடுஞ்செழியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள், சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து காற்சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. என்னுடைய இன பெருமையை சொல்கிறது. என்ன இருக்கட்டுமடா, அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது, என் தமிழை பாடுகிறது. அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா. உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான். அந்த மறைந்த மாமகன் வள்ளுவ பேராசனை, பேரறிஞனை, பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார். திருக்குறளை மனம் என்று தூற்றுகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்கண நூலை வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன், அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிற நிலையிலே அவன் சொல்லுகிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான். எனக்கு முன்பே பல பேர் இருந்திருக்காண்டாங்கிறான். என் தொல்காப்பியனுக்கும், என் வள்ளுவனுக்கும், என் இளங்கோவனுக்கும், என் கம்பனுக்கும், சீர்தலை சாத்தனாருக்கும், பெண்பார் புலவர்கள் எங்கள் ஐயா சொன்னது போல அவ்வைக்கும், காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா? யார்? அவனையெல்லாம் உங்க பெரியார் தான் படிக்க வச்சாரடா. படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர். குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள். நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா, நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா? இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சான். டேய் இவாடா சாயிதை துரைச்சாமி எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கிற இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்குன ஒரு தனி மகனின் அமைப்பு எங்க ஐயா சைதை துரைச்சாமி மனிதநேய அமைப்பு. அவரே சொல்றதில்லை. என்ன நீ படிக்க வச்ச? பெண்ணிய உரிமை, பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா?
கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம். அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது. இதாண்டா 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம். இதாண்டா பெண்ணி உரிமை. இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுபசோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார். காதல்ல என்னங்க கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாம் நல்ல காதல் தான். அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும். ஏன் என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணி உரிமையே. வைத்தியக்கார பல தாலியாரு தாலியாரு அடிமை சங்கிலி அதாண்டா அவன் கடைப்பிடிக்கிறான். குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான். பாருப்பா பாரு. கற்பப்பையாரு கற்பப்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா? டே முற்போக்காடா? வைத்தியக்கரப்பு. எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்ல, எத்தனை கற்பப்பையாடா இருத்தாரு சொல்றா? வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பப்பையா, மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு? ஏய் பதில் சொல்லுங்கடா. பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா, மறந்துடாத. பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு. மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம். பெரியாரை போற்றுவோம். சிரிக்காத, உண்மையிலே நடத்துறேன். இந்த 6 மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்து. கையில காலில் கழுத்துல எல்லாத்திலையும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான். ஆமா அருமை பெருமக்களே, மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இன முன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகைக்கு எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும். இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள், நீங்க வாரு என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரையும் இங்கதான் குவிக்க வேண்டியது வரும். பார்த்துக்க, தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும். இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் 7ஆம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்கிலே அந்த குடமுழுக்கிலே நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அவை நீ கவனத்தில் வைத்துக்கொள்ள. நீ பேருந்து வரவில்லை, மகிழ்ந்து விடவில்லை. நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு. நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளாரோடு இருப்பேன். நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா. திருமுருகாற்று படையை திருப்புகழை முருகனின் பெருமையை பாடுவோம்டா. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு. புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்று என்றால் வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று களைவோம். கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம், இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம். தமிழில் குட முழுக்கு, இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றோதரா வேலோடு வா, நான் தமிழோடு வாரேன். விளையாடி பார்ப்போமடா, திருச்செந்தூரிலே விளையாடி பார்ப்போம். வேல் வேல் வீரவேல், வேல் வேல் வெற்றிவேல். முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.